நீங்கள் எந்த படை வந்தாலும் சங்கி படையே அழைச்சிட்டு வந்தாலும் நாங்கள் வந்து முறியடிப்போம்னு நேற்று முதலமைச்சர் சூளுரைக்கிறார். இன்று வியூகம் மாறுது. என்டிஏவை பலப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் தீவிரமாக பிஜேபி இறங்குகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அந்த படையை வெல்வோம் என்பதை விட இன்றைக்கு 2026 தமிழ்நாட்டு மக்கள் முன் இருக்கக்கூடிய கேள்வி இது. இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டை நாம் முன்னகர்த்தி செல்வதற்கு ஒரு 50 ஆண்டு காலம் முன்னகர்த்தி செல்வதற்கான ஒரு அரசியலை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோமா, அல்லது பிற்போக்குவாதிகளிடம் இந்த தமிழ்நாட்டை ஒப்படைத்துவிட்டு தமிழ்நாட்டை பின்னோக்கி நகர இருக்கிறோமா என்கிற இந்த கேள்விக்கு பதில்தான் இந்த தேர்தல். மிக தெளிவான ஒரு இடம் அது. எதனால் அதை சொல்லுகிறார் அப்படி என்றால், கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாடு எங்கிருந்து எங்கு நகர்ந்திருக்கிறது. இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் பொருளாதார அளவில் இன்றைக்கு இந்தியா வளர்ந்திருக்கிறது, தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. அதே போன்று தனிமனித வருமானம் என்று பார்க்கிற போது தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, கல்வியில் வளர்ந்திருக்கிறது. ஏற்கனவே அந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் எதில் பின்தங்கி இருந்ததோ அதையெல்லாம் தூக்கி நிறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முன்னணியில் வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசினுடைய செயல்பாடு என்பதை ஒன்றிய அரசின் அமைச்சகங்கள் சொல்கிறது. ஒன்றிய அமைச்சர்களாக இருக்கிற பாஜக தலைவர்கள் தேர்தல் அரசியலில் அதை மறுத்து பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் அரசு உண்மையைத்தான் பேச முடியும் என்கிற வகையில் நேற்று கூட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு வளர்ச்சி அரசியல் அல்லது முன்னேற்றம், ப்ரோக்ரஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கோணத்தை சொல்றீங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் பேசினது வந்து வேற ஒரு கருத்து. அது ஒரு முன்னோக்கி போகிறதா, ஒரு ப்ரோக்ரெசிவான பாலிடிக்ஸுக்கு போகிறதா, அல்லது பின்னோக்கி ஒரு பழமைவாதத்துக்கு போகிறதா, மௌடிகத்துக்கு இழுத்துட்டு போகக்கூடிய சொல்றார். இப்போ அதிமுக ஆட்சி இருந்தாலும் திமுக ஆட்சி இருந்தாலும் ஒரே கொள்கை தானே. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் முன்னேற்றணும், தொழில் வளரணும், நகரங்கள் வளரணும், கட்டமைப்பை உருவாக்கணுன்ற ஒன்றில் கூட குறைய இருக்கலாமே தவிர அந்த வளர்ச்சியின் விகிதம் கூடவோ குறைவோ இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போகக்கூடிய சிந்தனை அப்படின்ற ஒன்று பிஜேபியை பார்த்து சொல்றீங்க. மிக நல்ல கேள்வி, அருமையான ஒரு ஆழமான கேள்வி குணா. அதிமுக கூட்டணியை பலப்படுத்துவதில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு அக்கறை இருக்கணுமா, அமித்ஷாவுக்கு அக்கறை இருக்கணுமா? இந்த கேள்வி வருது இல்லையா? தாங்கட்சி ஜெயிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்துகிறார் என்றால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அமித்ஷா காய் நகர்த்துகிறார் என்பதை நீங்களும் தெரியும், நமது பத்திரிகை ஊடகங்களும் தெரியும். அமித்ஷா இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் சொன்னதை போல உங்கள் படைபலங்கள் என்று அவர் எதையெல்லாம் குறித்தாரோ அவையெல்லாம் இன்றைக்கு சின்ன அசைவுகளை கண்டிருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி வரைக்கும். அப்படியானால் இதை ஒருங்கிணைப்பதற்கு அமித்ஷா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்ன? இதையெல்லாம் இவ்வளவு ஒருங்கிணைப்பு, இவ்வளவு கஷ்டப்படுகிற வேலைகளை எல்லாம் செய்து எடப்பாடி பழனிசாமி கையில் ஆட்சியை கொடுக்கறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுவார். அப்போ எங்க தலைவர் சொல்றாருல்ல, ஒரு ஐடியாலஜிக்கல் வார், அதுல தெரிஞ்சோ தெரியாமலோ எடப்பாடி பழனிசாமி உள்ளே சிக்கி இருக்கிறார். அவரால் இப்பொழுது எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் நான் பார்க்கிறேன். பொதுக்குழுவில் கூட அவர் வந்து தன்னை விட பாஜகவிற்கு கொடுத்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் அதிமுக அப்படி இருந்திருக்கிறதா இதற்கு முன்னால் இருந்த தலைவர்களிடமிருந்து? அப்படியானால் இந்த தேர்தலில் அவர் நயினார் நாகேந்திரன் மிக தெளிவாக பேசியிருப்பதாக ஒரு செய்தி வந்தது. இந்த தேர்தலில் இல்லை என்றால் எப்போதும் இல்லை ராஜா என்று அவர் பேசியிருக்கிறார். நாம் இந்த தேர்தலில் வரவில்லை என்று சொன்னால் நாம் இனிமேல் வர முடியாது. அப்படியானால் அதிமுகவை பயன்படுத்தி கொண்டு பாஜக இங்கு ஒரு பிற்போக்கு அரசியலை நிலைநிறுத்த பார்க்கிறது என்கிற குற்றச்சாட்டு தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு. இப்ப முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, இந்த இருவர் முதலமைச்சர் பதவிக்காக முயற்சி பண்ணக்கூடிய தேர்தலாக அதை பார்க்கல. விஜய் களத்துக்கு வந்து அவர் தன்னை மக்கள் விரும்பும் முதலமைச்சர் அவர் முன்னிறுத்தக்கூடிய ஒன்றை ஒரு ஃபேக்டரா நீங்க பார்க்கல. ஏடிஎம்கே உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் ஒரு ஏடிஎம்கேவே அமித்ஷா தான் டிரைவ் பண்ணுவாரு, அவங்க ஆட்சி வரப்போகுது, அவங்க இயக்க போறாங்க, அதிகாரம் அவர்கள்ட்ட போயிடும்னு நீங்க வந்து பேசுறீங்க. அதிகாரத்தை அவர்கள் அபகரித்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். அதாவது அதிமுகவே பெரும்பாலான இடங்களில் போட்டியிட்டு வந்தாலும் அந்த ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் அபகரித்துக் கொள்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, மூன்றாவது ஒரு இயக்கம். எந்த இயக்கமும் நான் பார்த்த வரைக்கும் கடந்த 30 ஆண்டுகள் 96 இருந்து 2026 வரைக்கும் அதிமுக திமுகவிற்கு மாற்றான ஒரு 20% வாக்குகள்
இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதில் பெரும்பான்மையான வாக்குகளை 96 இருந்து 2006 வரைக்கும் அண்ணன் வைகோ வைத்திருந்தார். அதன் பிறகு அந்த இடத்திற்கு கேப்டன் வந்தார். அதற்கு பிறகு அந்த இடத்தில் நாம் தமிழர் சீமான் இருக்கார். ஒருவேளை அந்த 10% அல்லது மெஜாரிட்டி என்பது ஒருவேளை நீங்கள் சொல்வதை போல இன்னொரு இயக்கத்திற்கு போகலாம். ஆனால் களம் என்பது திமுக அதிமுகவாகத்தான் நிற்க முடியும் இன்றைய சூழலில். எனவே பாஜகவிற்கு தெரியும், திமுகவை எதிர்த்து களமாட வேண்டும் என்றால் நாம் அதிமுகவை தான் பயன்படுத்த வேண்டும். அப்படியானால் கூட்டணியை பலப்படுத்துவதைப் போல அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழ்நாட்டில் அதிகாரத்தை அபகரிப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது. அது ஒரு பிற்போக்கு அரசியல். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுத்து விடக் கூடாது என்பதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் பேசியிருப்பதாக நான் உணர்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.